guys, இன்னைக்கு நம்ம நீட் கோட் 150 array and hashing ஓட second question பார்க்க போறோம். Valid anagrams. Given two strings s and t, return true if the two strings are anagrams of each other, otherwise return false. என்னன்னா நம்மளுக்கு s and t னு ரெண்டு strings கொடுத்துருவாங்க. அது ரெண்டுமே anagrams of each other இருந்துச்சுன்னா நம்ம true னு ரிட்டர்ன் பண்ணனும், இல்லனா false னு ரிட்டர்ன் பண்ணனும். Anagramனா என்னன்னா இப்போ for example s equal to ant and t equal to tan னு வெச்சுப்போம். இப்போ s ல பாத்தீங்கன்னா a இருக்கு, n இருக்கு, t இருக்கு. அதே மாதிரி t லயும் பாத்தீங்கன்னா a இருக்கு, n இருக்கு, t இருக்கு. இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே சேம் செட் ஆஃப் லெட்டர்ஸால கிரியேட் ஆகிருக்குல, சோ இத நம்ம anagrams னு சொல்லுவோம். சோ இந்த क्वेश्चनல என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா s and t both consist of lower case english letters. ஜஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இவங்க கொடுக்க போறது கிடையாது. Complexity என்ன கொடுத்திருக்காங்கன்னா you should aim for a solution with O of n plus m time complexity and O of 1 space complexity. So நம்ம constant space complexity ல இத முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த s and t ரெண்டோட லெந்த் வந்து சேமா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். length of s double equal to length of t. இந்த ரெண்டு length of t இந்த ரெண்டோட லென்த்தும் ஒட்டுக்கா இருந்தா மட்டும் தான் அது அனகிராமா இருக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ if length of s not equal to length of t னா அது வந்து அனகிராமா இருக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ நம்ம false னு ரிட்டர்ன் பண்ணிரோம். செகண்ட், இப்போ நம்ம இந்த சொல்யூஷனை எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா நம்ம ரெண்டு ஹாஷ் மேப்ஸ் கிரியேட் பண்ணிக்க போறோம். s1, t1 equal to curly braces நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு s உம் t யோட லெந்த் ரெண்டுமே ஒரே லெந்தா தான் இருக்கு. சோ நம்ம எதை வச்சு வேணா இட்டரேட் பண்ணிக்கலாம். for I in range length of s. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா each element இருக்கு பாருங்க, இங்க r a c e c a r இது எல்லாத்தையுமே கீ வேல்யூஸா ஸ்டோர் பண்ண போறோம். கீங்கிறதே இந்த லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் r. அப்புறம் வேல்யூ வந்துட்டு இது எத்தனை டைம் வந்திருக்குங்கிறது, இங்க வந்து r 2 டைம்ஸ் வந்திருக்கா. சோ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்னா r கோலன் 2 இப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னா one second, நம்ம s1 எடுத்துக்கலாம். s1 குள்ள வந்துட்டு நம்ம கொடுக்க போற கீ என்னதுன்னா s of I. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு s1 டாட் கெட் s of I, 0 plus 1. இதே மாதிரி நம்ம t க்கும் பண்ணிக்கலாம். t1 t of I equal to t1 dot get t of I, 0 plus 1. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்னு சில பேருக்கு புரியாம இருக்கலாம். சோ ஒன் செகண்ட் அப்படியே ஒரு வாக் த்ரூ நம்ம காமிச்சோம்னா மேபி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, கார் ரேஸ் இருக்கு. இது வந்துட்டு s னு வெச்சுக்கோங்க. and t equal to ரேஸ் கார்னு இருக்கு. சாரி, அது ரேஸ் கார், இது கார் ரேஸ்னு இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம இங்க இட்டரேட் பண்றோம் பாத்தீங்களா. இப்போ i யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்கும், r னு இருக்கும். செகண்ட் டைம் a வா இருக்கும், தேர்ட் டைம் c ஆ இருக்கும், இப்படியே இது போகும். சோ நம்ம என்ன பண்றோம், லைனாவே வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் இட்டரேட் ஆகும்போது i யோட வேல்யூ 0. அப்படினா s of 0ங்கிறது என்னது, r. ஓகேங்களா? சோ ஈக்குவல் டு s1 டாட் கெட் திரும்ப s of I. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிக்ஷனரிக்குள்ள தேடி பார்க்கும் ஏற்கனவே r னு ஒரு கீ இருக்கான்னு. அப்படி r னு ஒரு கீ இல்லாட்டி இதோட வேல்யூ 0, r னு ஒரு கீயை கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ 0 னு எடுத்துக்கும். வெளியே வந்து நம்ம +1 ஆட் பண்ணுவோம். சோ இப்போ s1 எப்படி இருக்கும்னா r கோலன் 1 னு இருக்கும். பாத்திக்கோங்க, ஃபர்ஸ்ட் s1 எம்டியா இருக்கு. நம்ம r வச்சு இட்டரேட் பண்றோம். r ஏற்கனவே ஸ்டோர் ஆகல. சோ r னு போட்டு +0 னு நம்ம டிஃபால்ட் வேல்யூ எடுத்துப்போம். வெளியே நம்ம +1 போட்டுருக்கனால r 1 னு வந்துருச்சு. இப்போ செகண்ட் a இருக்கு, a க்கு 1 னு வந்துரும். c இருக்கு, c க்கு 1 னு வரும். e1 இப்போ திரும்ப c வருது பாத்தீங்களா. இப்போ s1 உள்ள கீ வந்து c னு கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு s1 டாட் கெட் c, 0. பட் ஏற்கனவே நம்மளுக்கு c இருக்கு. சோ இது 0 னு இருக்காம ஏற்கனவே இருக்கிற c கூட +1 ஆட் பண்ணிரும். சோ என்ன ஆகும்னா c equal to 2 னு ஆயிரும்.
புரியுதுங்களா? இதே மாதிரி இப்போ அடுத்து ஏ இருக்கு. ஏ ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கனால A1 2ன்னு மாறிடும். கடைசியில் ஆர் இருக்கு, R1 2ன்னு மாறிடும். இதுதான் நம்மளோட ஹேஷ் மேப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி செகண்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், T1 இதே மாதிரி அந்த கீ அதோட ஃப்ரீக்வன்சியை வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறோம். அந்த லெட்டரை வந்து கீயாகவும் அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து வேல்யூவாகவும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த T1ம் S1ம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, S1 டபுள் ஈக்குவல் டு T1 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு ஆனகிராம். ஸோ இதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஆனகிராம் கிடையாது, அதே மாதிரி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த சொல்யூஷனை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இன்வாலிட் சின்டெக்ஸ், சாரி கோலன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம, சாரி. ஸோ நம்மளோட சொல்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. சப்மிட் கொடுப்போம். நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இது O of n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தானே, பட் அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. மொத்தமாக ஒன்லி இங்கிலீஷ் லோவர் கேஸ் லெட்டர் தானே, மொத்தமாக இங்கிலீஷ் லோவர் கேஸ் லெட்டர் 26 தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய இன்புட்டாகவே இருந்தாலும் மேக்ஸிமம் 26 கீ மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான், O of n காம்ப்ளெக்சிட்டி தான், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.